ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம்னா, மத்திய அரசு ஊழியர்களுக்கு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவித்த முக்கிய அறிவிப்பு. வாங்க டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். அரசு ஊழியர்களின் பொது வருங்கால வைப்பு நிதி வட்டியில் மாற்றம். நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவிப்பு. ஜூலை செப்டம்பர் காலாண்டுக்கான மத்திய அரசு ஊழியர்களின் பொது வருங்கால வைப்பு நிதி மற்றும் இதர வருங்கால வைப்பு நிதி வட்டி விகிதம் 7.1% என நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவித்துள்ளார். 2024-25 நிதியாண்டில் பொது வருங்கால நிதி மற்றும் இதர வருங்கால நிதிக்கான வட்டி விகிதம் 7.1% எனவும் ஜூலை 1, 2024 முதல் செப்டம்பர் 30, 2024 வரையிலான காலகட்டத்துக்கு பொருந்தும் எனவும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் குறிப்பிட்டுள்ளார். பொது வருங்கால வைப்பு நிதி, அதாவது ஜிபிஎஃப் மத்திய அரசு பணிகள், மத்திய அரசு பணிகள், பங்களிப்பு வருங்கால வைப்பு நிதி, சிபிஎஃப் இந்தியா மாநில ரயில் வருங்கால வைப்பு நிதி, அனைத்திந்திய பணிகள் வருங்கால வைப்பு நிதி, இந்திய ஆயுதங்கள் துறை வருங்கால வைப்பு நிதி மற்றும் பொது வைப்பு நிதி, ஆயுத பணிகள் ஆகியவற்றுக்கான வட்டி விகிதம் 7.1% என அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த காலாண்டிலும் இதே வட்டி விகிதத்தில் இருந்தது. மூத்த குடிமக்களுக்கான சேமிப்பு திட்டம் மற்றும் தேசிய சேமிப்பு பத்திரத்துக்கான வட்டி விகிதம் முறையே 8.2% மற்றும் 7.7% ஆகியவற்றில் எந்தவித மாற்றத்தையும் இந்த காலாண்டில் மத்திய அரசு அறிவிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.